அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறி உலகமெல்லாம் ஒழுக வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறிய என் கோவே துன்புமாய வெண்மாய வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வணக்கம் ஐயா. வள்ளலார் அவர்கள் துன்பத்துக்கு காரணத்தை பற்றி ஏதாவது நிகழ்ச்சி அவருடைய காலத்தில் ஏதாவது சொல்லியிருக்காரா? வள்ளலாரில் நிறையா இருக்குது. அது ஒரு சின்ன கதை இருக்குது. அது அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை. நம்ம ஆறாவது பாடின்னு சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. யோகம் பண்ணுறது பற்றி தான் அந்த பாடி வளரும். இவருக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போது ஒரு மாட்டு வண்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு போயிடுச்சு. இப்போ ஐயா சொல்கிறாங்களே இதெல்லாம் எல்லாமே சொல்கிறதுலாம் அப்படி நடக்குது போகுது ஒருத்தர் சந்தேகம். அந்த ஆட்டுக்குட்டி மேலே அடிபட்டு கிடங்க போய் எடுத்துருவாங்கன்னு ஒரு அனுப்பி விடுறாங்க. அங்கே கடந்த ஆட்டுக்குட்டி இவருக்கு எப்படி தெரிஞ்சு இது உண்மையாக போய் பார்க்கலான்ட்டு ஓடுறாங்க. அங்கே அந்த ஆட்டுக்குட்டி அடிபட்டு கிடந்துருக்கு. பார்த்துட்டு போனே அந்த ஆள் ரிட்டர்ன் வந்தாலும் அந்த ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு விடலை வந்துட்டு. ஆமாம் ஐயா உண்மைதான் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறேன். ஏன் ஞானம் பார்த்தீங்களா, தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல, காப்பாற்றிருக்கலாம்ல, நீங்கள் என்ன ஞானம் ஐயா அந்த வழிக்கு எனக்கு மறந்து போச்சுங்கன்னு திரும்பி ஓடி அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து அப்புறம் ஐயா வச்சு அந்த கட்டிட்டு மட்டும் அது நல்ல சரியாக போயிடுச்சு. அதுக்கு அந்த ஐயா கூட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆட்டுக்குட்டியும் அந்த ஐயா படமும் இருக்கும். அந்த அடிபட்ட ஆடு அவரு கூட இவர் எப்ப பேச ஆரம்பிக்கலாம், எங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இவர் பேச்சு கேட்கறது ஆடு வந்துருமா. அந்த ஆட்டுக்குட்டி உயிரோட இருக்கவரை இவர் எப்ப சக்சங்கம் பேசினாலும் அந்த ஆட்டுக்குட்டி எங்க இருந்தாலும் இவர் பேச்சு கேட்க வந்து நின்றுடுமா. இவர் கூடவே இருக்குமா அந்த ஆட்டுக்குட்டி. அப்ப அறிவு இருக்குல்ல அந்த ஆட்டுக்குட்டி. அப்போ வந்து அவர் பார்த்த பார்வை அப்படி, நீங்க எல்லாம் பார்க்கிற பார்வை. ஐயா துன்பங்கன்னு அவர் வாழ்க்கையில சொல்லவே இல்லை. என் நான் அடையும் சுகதனை நீ தான் அடைதல் குறித்தே தான் அவர் சொன்னார். நான் என்னென்ன இன்பம் எல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். அதுக்கு தான் அவர் ஜீவகாரணமே மோட்ச வீட்டின் தெருவுக்குள் உயிரிறக்கமே கடவுள் வழிபாடுன்னு சொன்னார். உயிரிறக்க தவிர மீது எங்கே போனாலும் நீங்கள் துன்பத்துக்கு மாட்டிக்கொள்ளுன்னு வெளிப்படையாக இதை விட தெளிவாக யாராலும் சொல்ல முடியாது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க ஐயா. சென்ற வாரம் வந்து மகாபாரதத்தின் தொடர்ச்சியை வந்து இப்போ பேசலாமா, இல்லை மக்கள் நிறையா துன்பப்பட்டுருக்காங்க, துயரப்பட்டுருக்காங்க. அவங்க வந்து வள்ளலார் வந்து துன்பத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? மக்கள் ஏன் துன்பப்படுறாங்க, எவ்வளோ வழிபாடு பண்ணாலும் எவ்வளோ பூஜை பண்ணாலும் துன்பம் அவங்கள தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஐயா வந்து துன்பத்துக்கு ஏன் வருதுன்னா சொல்லுவான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பரவாயில்லையா? பொறுமையாக பார்த்து சொல்லுங்கள். மக்கள் ஏற்கனவே துன்பத்தில் இருக்காங்க. உண்மையை சொன்னால் கொஞ்சம் வலிக்கும். உண்மையை சொன்னால் கொஞ்சம் வலிக்கும், பொய் கொஞ்சம் இனிக்கும். நான் உண்மையை உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சமாக வலிக்கும், ஏற்றுக்குங்க. முதல்ல துன்பத்துக்கு காரணம் பகுத்துன்னு சொன்னார் வள்ளுவர். பகுத்து ஒன்றுனா பகுத்தறிவு. நம்ம தட்டில் ஏதாவது ஜீவராசிகள் இருக்கா,
யாருக்காவது துன்பம் பண்ணி இந்த உணவை நான் சாப்பிட்றேன்னா இதில் ஆராய்ந்து பகுத்து வள்ளுவன் சொன்னார். நம்ம உரையாசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிடும்போது பகிர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு சாப்பிட்றான்ட்டு உரை எழுதிட்டாங்க. இப்போ நம்ம மக்கள் இப்போ நாய் வளர்க்குறாங்க. நாய் வேலை வைக்கிற அன்பு பாசம் கூட மற்ற உயிரினத்து மேலே வைக்க மாட்டுறாங்க. நாயை அடிபட்டுச்சுன்னா உனக்கு பெட்ரூம் வரையும் கூட்டு போய் குளிப்பாட்டி எல்லாமே வைக்கிறாங்க. ஆடப்பட்டா ஏன் அடிச்சு சாப்பிட்றாங்க, வெட்டி திங்கணும்னு செஞ்சுக்கிறேன். அப்புறம் இவங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இவங்க அது உயிரா இது உயிரா, காய்கறி மட்டும் உயிர் இல்லையா அப்படின்னு கேள்வி. காய்கறி மட்டும் உயிர்னா அது ஓர் அறிவு, அது தன்னை அர்ப்பணிச்சு. 7 தாதுக்கள்லாம் கிடையாது. ஒன்றை தவிர அதுக்கு இன்னும் உதாரணம் சொல்ல போனால் கொஞ்சம் நம்ம தமிழ் மன்னர்கள் யாரு, தேரு சக்கரை முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, சக்கரத்துல வந்து மனுநீதி சோழன் மன்னர், மனுநீதி சோழன் மன்னர். அதாவது நம்ம குடும்ப அரசியல், நம்ம மன்னர் ஆட்சி ஆள்றது ஒரு வாரிசு வேணும்னு பயங்கர தபம், பயங்கர வழிபாடு பண்ணி ஒரு புத்தருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புத்தரை வரம் கேட்டு பெற்று வர வாங்கி குழந்தை பெற்றெடுத்தாங்க. ஒப்பற்ற மகன், ஒரே மகன். அவரு எல்லா பயிற்சியும் அந்த குழந்தை வளர்ந்து வருது எல்லாமே கற்று தேர்ந்தெடுக்க ஒரே ஒரு வாரிசு தான். அது யதார்த்தமாக ஒரு பயணம் செய்யும்போது தேரில் ஒரு பசுவின் கன்று அதுவாக வந்து மாட்டிக்குது தேர் சக்கரத்தில், உயிரை போயிடுது. இந்த பசுவே அது தாயின் அந்த துயரத்தை தாங்க முடியாத அந்த அபாய மணி அடித்து இதுக்கு நீதி கேட்குது. அந்த பசு நீதி கேட்கும்போது மனுநீதி சோழன் மன்னர்கள் அழைத்து வந்து இது எப்படி நடந்தது என்ன கேட்போம். இது போல் நடந்துச்சுன்னு மன்னர்கள் அரசர் இந்த உதவி இருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அப்போனா வந்து இதுக்கு என்ன தீர்ப்புனா, இவன் தானே கொன்னா, அப்போ என் மகனை நீங்கள் தேர்ல ஏற்றி கொண்டுடுங்கிறார். புரிஞ்சுதா? அப்போ அந்த அரசர்கள் இவங்க உள்ள அந்த அமைச்சர்கள் எல்லாமே அது என்னெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்போ இவர் என்னடா எல்லாமே ஓடிப்பா முடியாதுன்னு போடுறாங்க. எல்லாம் அவன் அறுத்துக்கிட்டு செத்துடுறான். ஏன்னா நம்ம அந்த செயல் செய்ய முடியாதுன்ட்டு கடைசியில் இவரே அந்த மனுநீதி சோழன் மன்னனே அந்த தேரை ஓட்டி என் மகனை அந்த கன்று எப்படி செத்துதோ அதே போல் என் மகனும் சாகணும், அதுதான் நீதி, அதுதான் தர்மம். அப்போ ஒப்பற்ற ஒரே மகனை தேரில் படுக்க வச்சு இவன் துணிஞ்சு ஏற்றிட்டான். அப்போ அந்த நீதிக்காகவும் தர்மத்துக்காக இறைவன் தானாக வந்து எல்லாத்தையும் உயிர் பிரித்து கொடுக்குறான். அந்த அப்போ நீ துன்பம் படுற போகிறன்னா அதேமாரி நீங்கள் வாழ்ந்தீங்களா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்கள் என்ன தர்மத்தில் இருக்கீங்க? எப்படி துன்பம் வராமல் இருக்கும்? அந்த நீதி அப்படி இருந்தவன் தான் கேட்கணும். நான் எனக்கு துன்பம் வருது ஏன்னு கேட்கற தகுதி அவனுக்கு மட்டும்தான். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? துன்பத்தை எடுத்துக்கணுங்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் பண்ணுனியா துன்பம். இது கடவுளுக்கே வேலை இல்லை. அவரே போக்கஸ் லைட் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்கள் பண்ணுற அட்டுலியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீ பண்ணியா அது வரும். இதை தான் புத்தர் சொன்னார். உங்களுக்கு சொன்னால் மாட்டிக்குன்னு சொன்னார், அவர் ஏற்றுக்கல. நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ துன்பம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இது கடவுளுக்கு வேலையே இல்லை. நான் எந்த உயிருக்கும் பண்ணலன்னு நீ உனக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியுறாங்கிட்டே.
என்ன தகுதி வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏதாவது இருக்கா? கண்ணைக்கு மாரி ஒரே வந்து கற்போடு வந்து ஒரே கணவன் வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தான். அவன் வேற பொண்ணோட போனால் கூட அவன் ஒரே இதாக இருந்துட்டு வாழ்ந்து வந்து என் கணவன் கல்வனான்னு சூரியனை பார்த்து கேட்குறான். சூரியன் அழுந்து போகிறான். அப்படி உங்களுக்கு தகுதி இருக்கா? என்ன தகுதியை வச்சிருக்கீங்க, வளர்த்து வச்சிருக்கீங்க? உனக்கு என்ன இப்போ தகுதி? நீ கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உயிரையே பார்க்க தெரியல, ஒன்றா பார்க்கறதுல எனக்கு வரது மட்டும் துன்பம் நினைக்கிறீங்க. இன்னொரு உயிரை நீங்கள் கொன்று சாப்பிடும்போது அதுக்கு வலிக்கணும் உங்களுக்கு தெரியலல்ல. உனக்கு வலிச்சா அதுக்கும் அது வலிக்கணும் உங்களுக்கு தெரியலல்ல. அப்புறம் எப்படி உங்களுக்கு துன்பம் வராமல் இருக்கும்? தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்கும் ரைட்ஸ் உண்டு. நீங்கள் இந்த தவறை செஞ்சுக்கிட்டு வரைக்கும் உங்களுக்கு துன்பம் நிச்சயம் வரும். அதுதான் சொன்னால் வலிக்கும்னு. உண்மை வலிக்கும், கசக்கும். போய் நீங்கள் என்னன்னா பண்ணுங்க, எதுனா பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யுங்க, இதை செய்யுங்க, நீங்கள் ஸ்வேஷாக இருப்பீங்க. துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது போய் பேஷாபிஷேகமாக நல்லா இருப்பேன்னு சொன்னால் நல்லா இருக்குன்னா என்ன போய் கொஞ்சம் இனிக்கும். இதை பண்ணால் இது வலிக்குமான்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது.